மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில ஒரு குடும்பத்தையே கொன்னு தனித்தனியா சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி வீசி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் சென்னையில நடந்திருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் கஞ்சா போதை முழுவதுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு, போதை மருந்து முழுவதுமாக ஒழிக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவா இருக்கு. இப்படி எல்லாம் கம்பு சுத்திட்டு இருந்தவங்க தான் திமுகவினர். தமிழ்நாட்டுல மற்ற ஊர்கள்ல, சின்ன சின்ன நகரங்கள்ல, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், நிறைய குற்ற சம்பவங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் ஊடகங்கள் பெரும்பாலும் மூடி மறைச்சிருவாங்க, திராவிட அடிமை ஊடகங்கள். ஆனா இந்த சம்பவம் சென்னையில நடந்திருக்கிறதால ஊடகங்களால மறைக்கவும் முடியல. இப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொண்டு இருக்கிறாங்க. அதாவது கணவன், மனைவி, ஒரு குழந்தை. அவங்க தான் குடும்பமே, 3 பேர் தான். சின்ன குடும்பம், அழகான குடும்பம். கஞ்சா போதையில இளைஞர்கள் அந்த வெறியாட்டத்தை பண்ணிருக்கிறானுங்க. இதுல கொலை செஞ்சவங்க நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கொலை செஞ்சவங்க நம்ம ஊருக்காரங்களா, நார்த் இந்தியன்ஸா அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல கஞ்சா சாதாரணமாக புழங்குகிறது, போதை மருந்து சர்வ சாதாரணமாக புழங்குகிறது. இந்த போதை மருந்து விற்பனை தமிழ்நாட்டுல அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வேதனை தரக்கூடிய விஷயம். இந்த கொலைகள் நடந்தது பாத்தீங்கன்னா கஞ்சா போதையில தான் நடந்திருக்கு. தரமணியில இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில பீகாரை சேர்ந்த கௌரவ் குமார் என்ற 24 வயது இளைஞர் தன்னுடைய மனைவி, குழந்தையோட அங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் கொடுத்திருக்காங்க. அதுல தங்கி இருக்காரு. தங்கிட்டு செக்யூரிட்டி வேலை பாக்குறாரு. கல்லூரிகள்ல ஆள் இல்லாத நேரத்துல இந்த குடும்பம் தனிமையில இருக்காங்க, யாரும் துணைக்கு இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட சில கும்பல் என்ன பண்ணிருக்காங்க, ஆள் இல்லாத நேரத்துல வீடு புகுந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல கணவர் சத்தம் கேட்டு ஓடி தடுத்திருக்காரு. அந்த கணவரையும் அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. அந்த மனைவியையும் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டு இருக்கானுங்க. இன்னொரு குழந்தை ஒண்ணு இருக்கு, 2 வயசு குழந்தை. அந்த குழந்தையும் அடிச்சே கொண்டு இருக்கானுங்க, ஈவு இறக்க இல்லாதவனுங்க. இவனுங்க ஏன் இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க? ஒரு நார்மலான மனுஷனா இருந்தா இந்த அளவுக்கு கொடுமையை செய்ய முடியாது. அவன் கஞ்சா போதையில இருந்திருக்கான், அதுக்கு அவனே சாட்சி. ஏன்னா இந்த குற்றவாளிகள் யாரு அப்படின்னு காவல்துறை கண்டுபிடிச்சு விசாரிக்கும் பொழுது அவனுங்களே இந்த உண்மையை சொல்லியிருக்கானுங்க. இந்த 3 பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் கணவரோட உடலை ஒரு இடத்துலயும், மனைவியோட உடலை வேறொரு இடத்துலயும், குழந்தையோட உடலை வேறொரு இடத்துலயும் தூக்கி வீசிருக்கானுங்க. அந்த குழந்தையோட உடம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால்ல தூக்கி வீசிட்டானுங்க. மத்திய கைலாஷ் பக்கத்துல இன்னொரு மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்ப பெருங்குடியில இருக்க குப்பை கிடங்குல தூக்கி போட்டானுங்க. கணவரோட உடலை வேறொரு இடத்துல போட்டானுங்க, வேற ஒரு குப்பை கிடங்குல. டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு சாக்கு மூட்டையில ஒரு ஆணின் சடலம் கிடக்கு அப்படின்னு சொல்லி தகவல் காவல்துறை பாக்குறாங்க. அந்த ஆணோட சடலம் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த குப்பை கிடங்குல சிசிடிவி, அந்த பகுதியில் கூட சிசிடிவி ஆய்வு பண்ணும்போது ஒரு பைக்ல ஒரு சாக்கு மூட்டை எடுத்துட்டு 2 பேர் தூக்கி போடுறாங்க அந்த குப்பை கிடங்குல. அது அந்த ஆணினுடைய சடலத்தை தூக்கி போடுறாங்க. அந்த பைக் யாரோட நம்பர், அதாவது அந்த நம்பரை கண்டுபிடிச்சு அவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த பைக்கோட ஓனரை பிடிச்சி அங்க வந்த நபர்களையும் பிடிக்கிறாங்க. மொத்தம் 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 3 பேரும் பீகாரை சேர்ந்தவர்கள் தான். இப்ப அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தையே நாங்க கொன்னுட்டோம், அவங்க மனைவியையும் கொன்னுட்டோம், குழந்தையையும் கொன்னுட்டோம், நாங்க கஞ்சா போதையில தான் இதை செஞ்சோம் அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. அவர்களோடு இன்னும் சிலரை சேர்த்திருக்காங்க. அவங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரும் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. மொத்தமா 7 பேரை இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 7 பேர்ட்டையும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு கொடூரமான ஒரு கொலை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நடக்கல. இதுக்கு முன்னாடி நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனா இப்ப கடந்த சில ஒரு 10-15 வருடங்களாக, ஏன் ஒரு 20 வருடங்களாகவே இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நடக்கல. கொலை செய்தவர்கள் வடமாநில நபர்கள் அப்படிங்கிறது இங்க கேள்வி இல்ல. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இங்க கஞ்சா போதையால தான் இவங்க இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல கஞ்சா போதையே இல்ல, போதை மருந்து பழக்கமே இல்ல, போதை மருந்து விற்பனையும் இல்ல அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் பேட்டி கொடுத்தாரா இல்லையா சில தினங்களுக்கு முன்பு? அவர் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுல நாங்க போதை மருந்து கலாச்சாரத்தை, போதை மருந்து விற்பனைய முழுசா ஒழிச்சிட்டோம், தமிழ்நாட்டுல போதை மருந்து பழக்கமே இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வருது, வேலூர்ல தனியார் கல்லூரி மாணவர்கள், போதை மருந்து பயன்படுத்திய மாணவர்கள் 20 பேரை காவல்துறையினர் கைது பண்றாங்க, போதை மருந்தோட கைது பண்றாங்க.
இந்த பக்கம் மா சுப்பிரமணியன் சொல்றாரு தமிழ்நாட்டுல போதை மருந்தே இல்லைன்னு. இன்னொரு பக்கம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கடலூர்ல மூட்டை மூட்டையா கஞ்சா பறிமுதல் செய்யப்படுது, சென்னையில போதை மருந்துகள் பறிமுதல் செய்யப்படுது, அடுத்தடுத்து போதை மருந்து சம்பந்தமான வழக்குகள் அடுத்தடுத்து பதியப்படுது. அப்ப மா சுப்பிரமணியம் பொய் சொன்னாரு அப்படிங்கறதான அர்த்தம். அப்ப திமுக காலம் காலமாக மக்கள் கிட்ட பொய் சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறாங்களா இல்லையா? திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறாங்க. திராவிட மாடல்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா கஞ்சா மாடல் ஆட்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். கடந்த 5 வருஷத்துல கஞ்சா போதையால இளைஞர்கள் செஞ்ச செயல்களால நிறைய குற்றங்கள் நடந்திருக்குங்க. கடை வீதிகள்ல கடைகள் அடிச்சு நொறுக்குறான் ஸ்கூல் பையன் கத்தியோட. திருவள்ளூர்ல நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த திருவள்ளூர்ல ட்ரெயின்ல நடந்த சம்பவத்துக்கு தான் மா சுப்பிரமணியம் இப்படி ஒரு பதில சொன்னாரு, போதை மருந்தே தமிழ்நாட்டுல இல்லைன்னு. இந்த கஞ்சாவை உட்கொண்டு விட்டு இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய இந்த அராஜகம் தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 5 வருஷமா ரொம்ப அதிகமா இருக்கு. பஸ்ல, ட்ரெயின்ல, கடை வீதிகள்ல ஸ்கூல் பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட வேணும்னே வம்பு இழுக்கிறானுங்க. கஞ்சா போதையில காவல்துறை அதிகாரிகள் மீது கொடூரமா தாக்குதல் நடத்தினாங்க கஞ்சா போதை இளைஞர்கள் அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது அம்பத்தூர்ல நடந்துச்சு. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நம்ம சேனல்ல வீடியோ கூட இருக்கு, போட்டு பாருங்க, நான் பேசியிருப்பேன். அப்போ காவல்துறை மீதே தாக்குதல் நடத்துற அளவுக்கு இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பெருகி இருக்கா இல்லையா? சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களுக்கு முதற்கொண்டு இந்த போதை மருந்து எப்படி கிடைக்குது? பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல இந்த கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகள் முதற்கொண்டு இதுல கெட்டு போறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கல, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல சரியில்லை அப்படிங்கிறது தானே உண்மை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கா இல்லையா? காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. திமுக கட்சிக்காரன் ஜாஃபர் சாதிக், அவன் தானே போதை மருந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மருந்து மாஃபியான்னு அவனை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கு அப்படின்னு. அவனுக்கு இங்க அயலக பிரிவு பதவி கொடுத்து ஸ்டாலின் மரியாதை கொடுக்கிறார். ஸ்டாலினோட போட்டோ எடுத்திருக்கான் அந்த ஆளு. அப்ப திமுக கட்சிக்காரனே இங்க போதை மருந்து சப்ளை பண்றான். அப்படி இருக்கும்போது காவல்துறை யார அரெஸ்ட் பண்ணும்? காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே? இப்ப பீகார்ல இவ்வளவு பெரிய மன்னிக்கிறோம், இந்த பீகாரை சேர்ந்த குடும்பம் இங்க கொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. இதற்கான மோட்டிவ் என்பது போதை மருந்து தானே தவிர வேற ஒன்னும் இல்ல. என்னதான் முன்விரோதமா இருந்தாலும் குழந்தைய கொல்ற அளவுக்கு எல்லாம் யாரும் போக மாட்டானுங்க. நார்மலா இருக்கிற ஒரு மனுஷன் 2 வயசு குழந்தையெல்லாம் கொல்ல மாட்டான். இவ்வளவு கொடூரமாலாம் கொஞ்ச நேரத்துல நடந்துக்க மாட்டானுங்க. சரிங்களா? போதையில இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே செய்வானுங்க. போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வரும், என்ன செஞ்சோன்னு ஞாபகம் இல்லையே அப்படின்னு. அப்பதான் அவன் யோசிப்பான். அவனுக்கே தெரியாது அவன் அதை செஞ்சான் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு அந்த போதை அப்படிங்கிறது இந்த மனுஷனை போட்டு பாடா படுத்துது. போதையில இருக்கும்போது அவன் எங்க போறான், என்ன பேசுறான், யாரை அடிக்கிறான், எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. போலீஸ்னு கூட பார்க்காம கத்தி எடுத்து மிரட்டுறான், போதையில போலீஸ அடிக்கிறான். சோ காவல்துறையும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா நிறைய வேலைகளை செய்யறாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும் அப்படிதான் சொல்லணும். காவல்துறை மீதே தாக்குதல் நடத்துற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. ஒரு குடும்பத்தையே கொண்டு போட்டிருக்கிறானுங்க. ஆனா இதையெல்லாம் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம ஸ்டாலினும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் இல்ல திமுக அமைச்சர்களும் அப்படியே கள்ளமோனுக்காகிறாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த விஷயத்தை திசை திருப்பறதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனைய புதுசா கிளப்பி விடுவாங்க திமுக காரனுங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு புது பிரச்சனையை திமுக காரன் கிளப்பி விடுவாங்க பாருங்க. அது ஜாதி சம்பந்தமாவோ அல்லது மதம் சம்பந்தமாவோ அல்லது ஒரு சினிமா நடிகரை விட்டா ஏதாவது சர்ச்சையா பேச வச்சு மக்களை அப்படியே டைவர்ட் பண்ணுவான். நாளைக்கு திமுக காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு எவன் என்னென்ன ஊழையிடுறான் அப்படிங்கறத நாளைக்கு பாருங்க. இந்த பீகார் குடும்பம் கொல்லப்பட்டுச்சு இல்லையா, இந்த கேஸ்ல இருந்து மக்களை டைவர்ட் பண்றதுக்காக செய்வானுங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? காலம் காலமா திமுக இதைத்தான் பண்றாங்க. இவங்க மேல ஒரு தப்பு இருக்கு, மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, திமுக மேல மக்களுக்கு கோபம் இருக்கு அப்படின்னா உடனடியா அந்த மக்களை எப்படி திசை திருப்புறது, அவங்களுடைய கவனத்தை எப்படி மாத்துறது, இந்த விஷயத்துல இருந்து வேற விஷயத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு தான் திமுக காரன் யோசிப்பான். இந்நேரம் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பானுங்க, நாளைக்கு காலையில என்ன பண்ணி இந்த நியூஸ மூடி மறைக்கலாம் அப்படின்னு திமுக காரன் இப்ப உட்காந்து பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பிளான நாளைக்கு அவன் எக்ஸிக்யூட் பண்ணுவான். சரிங்களா? சோ காலம் காலமாக தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி, விவேக் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, தமிழ்நாட்டு மக்களுக்கு மறதி தான் மிகப்பெரிய வியாதின்னு. அந்த மறதியில இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதையும் மறந்துட்டு திமுக காரன் கொடுக்கிற 200 ரூபாய வாங்கிக்கிட்டு மாநாட்டுக்கு போய் அங்க டான்ஸ் ஆடிட்டு நிப்பாங்க.
சோ இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட அவல நிலை. ஆக மொத்தம் தமிழ்நாடு என்பது அமைதி பூங்காலாம் இல்ல. இங்க ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஊடகங்களால் மறைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.